இரவு தெளிவான வானிலை அறிக்கைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அதாவது நம்ம இந்திய வானிலை ஆய்மையும் வரப்போகிற 18ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய வானிலை அமைப்பு என்னன்னா, தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நிலவிக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக இலங்கையில் மழை தொடங்கிவிட்டது. படிப்படியாக வரப்போகிற திங்கக்கிழமை தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களும், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களையும் மழை தொடங்க போது. வரப்போகிற திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை பல மாவட்டங்களில் விடுமுறை வரப்போகுது. நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மையும் 10 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் கூடுதலான எச்சரிக்கை என்னென்னா, சில மாவட்டங்களில் ஒரு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பதிவாகலாம். அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது. அது எந்த பகுதி அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது நவம்பர் 14ஆம் தேதி. நாளைக்கு 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி. நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இப்படி இருக்க போகுது. இதில் இப்போ நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இலங்கையிலையும் இன்றைக்கே மழை தொடங்கியது. அதாவது நம்மளுடைய தெற்கு இலங்கை, கிழக்கு இலங்கையிலலாம் மழை இன்றே இருந்தது. நாளைக்கு படிப்படியாக இலங்கையில் மழைப்பொழிவு அதிகரிக்க தொடங்கும். படிப்படியாக நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளை இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வட இலங்கை வரைக்கும் மழைப்பொழிவு தீவிரம் அடைஞ்சு விடும். குறிப்பாக நம்மளுடைய அங்கே கிளிநொச்சியிலேருந்து ஆரம்பித்து திரிகோணமலையிலேருந்து ஆரம்பித்து ஒட்டுமொத்தம் இந்த பக்கம் மன்னார் வரைக்குமே ஜாஃப்னா ஒட்டுமொத்த இலங்கையிலேயும் மழைப்பொழிவை நாளைக்கு முழுவதுமே தொடக்கும். நாளைக்கு சனிக்கிழமை தொடங்கி அப்புறம் படிப்படியாக ஞாயிற்றுக்கிழமையும் இலங்கையில் மழை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொஞ்சம் கொஞ்சமாக தொடக்கும். வர்ற திங்கக்கிழமையிலேருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவுமே மழை இருக்க போகுது. அதுதான் இப்போ செய்தியே. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, மழை பெஞ்சாதான் தெரியும். நம்ம சொன்னால் அட போங்க சார், நீங்கள் மழை வரும்னு சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் வராது சார், எவ்வளோ நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க? வானிலை படிவங்கள் காட்டக்கூடிய செய்தியெல்லாம் மழை உறுதியாக வரும்னு சொல்லுது. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த வருஷம் மழையே இல்லை. அது இந்த வரப்போகிற மழை நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த நிகழ்வு கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, இது பெரிய மழையை கொடுக்காது. மாத இறுதியில் ஒரு புயல் வரப்போகுது. அது புயலோ இல்லை தாழ்வு மண்டலமோ மாத இறுதியில் நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து வரப்போகிற நிகழ்வு தான் நமக்கு மழையை கூடுதலாக கொடுக்க போகுது. இருந்தாலும் இப்போ நமக்கு 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி இந்த தேதி வாக்கில் மழை கூடுதலாக நம்மளுடைய 2 மாடல்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐரோப்பிய மாடல், அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை இங்கே நான் பதிவு பண்ணணும். ஏன்னா நான் சொல்லாமல் போயிட்டேன்னு வச்சுங்களேன். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ காலையில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு. அதுதான் அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி தான் கொஞ்சம் நம்மளை யோசிக்க வைக்குது. ஒருவேளை அப்படி மழை பெஞ்சிருச்சுன்னா அது எந்தெந்த பகுதியை பிரச்சனைக்கு உள்ளதாக காமிக்குதுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த பகுதியிலலாம் ரொம்ப கூடுதலான மழைப்பொழிவு இருப்பது போல் நம்மளுடைய அமெரிக்கா மாடல் காட்டுது. எப்போ வரப்போகிற நவம்பர் 17, 18, 19 இந்த 4 நாளில் அடுத்த 4 தினங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாரூர், மயிலாடுதுறை, அதே போல் பார்த்தீங்கன்னா காரைக்கால், அதே போல் கடலூர் இந்த மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டர் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பது போலலாம் வானிலை படங்கள் காட்டிக்கிட்டு இருக்கு. அதே போல் இலங்கையில் ஜாஃப்னா, கிளிநொச்சி, இலங்கையில் ஜாஃப்னானா யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, அதே போல் முல்லைத்தீவு இந்த மாவட்டங்களில், அதே போல் யாழ்ப்பாணம் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் இந்த பகுதிகள், இங்கெல்லாம் மன்னார் மாவட்டம், இங்கெல்லாம் மழை 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகுவது போல் வானிலை படங்கள் காட்டுது. திரிகோணமலையில் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் இங்கெல்லாம் மழை பதிவாகுவது போல், அதிக மழை பதிவாகுவது போல் வானிலை படங்கள் காட்டுது அமெரிக்கா மாடல். அதனால தான் இந்த பகுதிகளெலாம் கொஞ்சம் கூடுதலான மழை பொழிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாக நம்ம மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டம் தமிழ்நாட்டில், அதே போல் மயிலாடுதுறை மாவட்டம், காரைக்கால், கடலூர், திருவாரூர் இங்கெல்லாம் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பது போல் அமெரிக்கா மாடல் காட்டுது.
ஆனால் ஐரோப்பிய மாடல் பெரிய லெவலில் மழை இல்லை, 10 சென்டிமீட்டர் தான் மழை பெய்வது போல காட்டுது. இதில் எது நடக்க போகுதுங்கிற பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்காக தான் எச்சரிக்கையோடு இருங்கிறேன். நான் நேற்றே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆனால் நிறைய பேர் அதை ஈஸியாக கடந்து போகிறீங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்தோ இல்லை திருவாரூர் மாவட்டத்திலேருந்தோ இல்லை காரைக்காலோ இல்லை மயிலாடுதுறையோ இல்லை கடலூரோ இந்த பகுதியில் யாராவது விவசாய பெருங்குடி மக்கள்லாம் இருந்தீங்கன்னா தயவு செய்து தண்ணியை அப்புறப்படுத்துங்க. அந்த லெவலுக்கு மழைப்பொழிவு இருப்பது போல வானிலை படங்கள் காட்டுது. லீவெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னா எல்லா பகுதியிலையும் இருக்கும். சென்னையிலேருந்து மழை தொடங்கும். சென்னையிலேருந்து இங்கே ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர பகுதி அங்கே ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கும். ஆனால் மழை கூடுதலாக இருக்க போகிறது இங்கே டெல்டாவில் தான் மழை கூடுதலாக இருக்க போகுது. அதனால் இந்த பகுதிகளுக்கு நம்ம எச்சரிக்கையை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி நிறைய வாட்டி நடந்திருக்கு. நான் போன வாட்டியெல்லாம் சொல்லும் போது நான் எவ்வளோ வானிலை படங்களில் ஒரு புயல் வரும்போதோ இல்லை மழை வரும்போதோ நான் வானிலையெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கேன், எச்சரிக்கை கொடுத்துருக்கேன். அந்த எச்சரிக்கையெல்லாம் சில நேரங்களில் நடந்திருக்கு. அதனால அமெரிக்கா மாடலை பார்க்கும்போது ஒரு பெரிய மழைப்பொழிவு இருப்பது போல தெரியுது. அதனால வர்ற 17ஆம் தேதி இந்த அடுத்த 4 நாள், இன்னைக்கு நவம்பர் 14, 15 நாளைக்கு 16, 17, 15, 16, 17, இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களுக்குள்ள ஒரு பெரிய மழைப்பொழிவு நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள், கடலூர் மாவட்டங்களில் பெரிய மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இலங்கையிலையும் யாழ்ப்பாணம், அதே போல் கிளிநொச்சி, அதே போல் முல்லைத்தீவு, அதே போல் திரிகோணமலை, அதே போல் இந்த திரிகோணமலை அதுக்கப்புறம் இங்கே மட்டக்களப்பு வரைக்கும் இந்த ஓரங்களில் ஒரு பெரிய மழைப்பொழிவு இருப்பது போல வானிலை படங்கள் காட்டுது. நான் சொல்கிறது உண்மையா இல்லை இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும். இன்னும் நாள் நெருங்க இப்போ நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு முழுவதுமே இலங்கையில் மழைப்பொழிவை தொடக்கிறோம். நாளை மறுநாள் டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக மழையை தொடக்கும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஒட்டு மொத்த தமிழ்நாட்டிலையும் மழை பெய்யும் போது தான் இந்த கோபி சொல்கிறது உண்மையாக நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்க. பொறுத்திருங்க. வானிலையில் உறுதியாக பல மாற்றங்கள் நிகழதான் போகுது. காலை ஒரு தெளிவான இன்னும் உங்களுக்கு உற்று நோக்கத்தோட தெளிவான வானிலை அறிக்கையோட இன்னும் உங்களுக்கு தெளிவாக உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அதனால் இந்த வீடியோவோட முழு நோக்கம் என்னன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், அதே போல் காரைக்கால், அதே போல் மயிலாடுதுறை, அதே போல் கடலூர் இந்த மாவட்ட மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த பகுதிகளில் அதி கனமழை ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகலாம். ஆனாலும் ஆகலாம், இல்லாட்டி ஒரு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கிட்ட மழை உறுதியாக பதிவாகலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதே போல் இலங்கையில், வட இலங்கையில் ரொம்ப கூடுதலான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ வர்ற ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாளும். அதனால் இந்த வீடியோவில் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு வந்தேன். சொல்லியாச்சு. நீங்கள் மழை பெஞ்சதுக்கப்புறம் கோபி நீங்கள் சொன்னது நடந்துச்சா நடக்கலையாங்கிறத நீங்கள் தான் உறுதிப்படுத்தணும். நன்றி, தேங்க்யூ.